கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் பார்ப்பதில் அதிக சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த நாளில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லதான ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தையை பார்க்க போகிறோம். அவர் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி ஏவுதலின்படியாக இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் நமக்கு அது அதிக பிரயோஜனமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளில் கேட்கிற உங்களுக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்க நான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறேன். இந்த வேளையில் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 6, 7, 8 வசனங்களை பார்க்கும் பொழுது ஒரு குறித்த காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. மேன்மை பாராட்டல் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தில் நம்மளை அநேகர் மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறோம். நம்மை குறித்து அதிக அளவில் சிந்திக்கிறவர்களாக நினைக்கிறவர்களாக இருக்கோம். நம்மையே நாம் அதிக மேன்மையாக நினைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அது சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அது முழுவதையும் அது பாழாக்கி விடக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை பாராட்டுதலே இருக்கக்கூடாது. 6வது வசனத்தில் அவர் சொல்கிறார், நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மாவு பிசைந்த முழுவதையும் புளிப்பாக்குகிறது என்று பார்க்கிறோமே. அறியீர்களா? கொஞ்சம் பாருங்க, இது நல்லதல்ல என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் ஒரு புளித்த மாவு, ஒரு ரொட்டியை செய்வதற்கு கொஞ்சம்தான் அந்த புளித்த மாவை ஆட் பண்ணுவார்கள் பேக்கரியில். அது அப்படியாக முழு மாவையுமே அது புளிப்படைய செய்து அப்படியாக அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. புளிப்பு என்று சொல்லுகிற வேளையில் அது ஒரு நல்ல நற்குணத்தை குறித்து சொல்லவில்லை. அது ஒரு புளிப்பான நம்முடைய கேரக்டரை குறித்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது, புளித்த மாவை போல இருக்கக்கூடாது. அதோடு கூட ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாக இருக்கும்படி, புதிதான மாவாக இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். அந்த நாளிலே புதிய மாவினாலே பிசைந்த புளிப்பில்லாத அப்பத்தை அவர்கள் அந்த நாளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். இன்றைக்கு புளிப்பில்லாத இயேசுவை நாம் பஸ்காவாக ஆசரிக்கிறோம். ஆகவே நம்முடைய மனதில் கொஞ்சம் கூட புளிப்பில்லாதவர்களாக நல்ல ஒரு துப்புரவோடு கூட நடப்போம். அது 8வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்கணமும் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்றும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். நம்முடைய இந்த பண்டிகையை பஸ்காவை ஆசரிக்கின்ற வேளையில் நமக்கு ஒரு கிடைக்கக்கூடியதானது பழைய புளித்த மாவை களைந்து போட வேண்டும். துப்புரவு என்கிறதான புதிதான மாவை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த புளித்த மாவு எப்பொழுதும் ஒரு நாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், துர்நாற்றம் அடிக்கும். அதை நாம் பார்க்கின்ற வேளையில் அது உகந்ததாய் காணப்படாது. நம்முடைய வாழ்க்கையில் கூட புதிதாய் பிசைந்த மாவை போல இருப்போம். பழைய மாவை தவிர்த்து போடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஒரு புதிதாக பிசைந்த ஆண்டவரே, நல்ல ஒரு மாவை போல இருக்க ஆண்டவரே கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துப்புரவு உண்மை என்கிறதான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மேன்மை பாராட்டுதலை எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் ஒரு நல்ல புளிப்பில்லாத ஒரு சுகந்த ஒரு மாவாக உங்களுடைய வாழ்க்கை நடக்கட்டும்.